என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் என்னோடு கூட ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 24வது வசனம் முதற்கொண்டு 26வது வசனம் வரையிலுமாக நான் உங்களுக்காய் வாசிக்கின்றேன். நீங்கள் என்னோடு கூட ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 24வது 25வது 26வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கின்றேன். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்க ரோகம் அங்கி போர்த்தினவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவினுடைய குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்கள் அவள் பெற்ற பொழுது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபின் தேவன் என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த வருஷத்தை நாங்கள் துவங்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். எங்கள் முற்பிதாக்களின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தர் இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு பெயரிலே எங்களோடு கூட நீர் சஞ்சரித்தவராய் வாழ்ந்தவராய் எங்களை வாழ வைக்கிறவராய் இம்மட்டுமாய் நடத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தின் பகுதியிலிருந்து தேவரீர் நாங்கள் எந்த காரியத்தை தியானித்து வருகிறோமோ அவைகளை இன்றைக்கும் நீர் எங்களுக்கு ஸ்திரப்படுத்தி கொடுக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கிருபை கூர்ந்து இந்த நாளில் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. நாங்கள் வந்து ஒரு 4 ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டு மனதை திருப்திப்படுத்தி கொள்வதை பார்க்கிறோம். எங்கள் தேவனுடைய வழிகளை கண்டு நாங்கள் பூரித்து தேவ சமூகத்தை சரியாய் பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்யும். கிருபை உண்டாக நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபின் தேவன் என்று சொல்லி இந்த வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு தம்முடைய ஆசீர்வாதமான வழிகள் யாக்கோபினுடைய வாழ்க்கையை சார்ந்து வருகிறதை நமக்கு உணர்த்தி அருளினதை நாம் அறிந்திருக்கிறோம். யாக்கோபினுடைய பிறப்பை பற்றி நாம் ஆரம்பித்தோம். நான் உங்களுக்கு சொன்னேன், யாக்கோபினுடைய பிறப்பு 3 காரியங்களை அடங்கியுள்ளது. நீங்கள் இந்த 20வது வசனம் முதற்கொண்டு 28ஆம் வசனம் வரையிலும் இந்த 25ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்களானால் யாக்கோபினுடைய பிறப்பு, எப்படி யாக்கோபு பிறந்தார் என்ற அந்த ஒரு பிறப்பினுடைய காரியத்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிறப்பு 3 காரியங்களை தேவ சித்தத்தின்படி வரையறுக்கின்றதை நான் உங்களுக்கு சொன்னேன். 3 காரியங்கள் யாக்கோபினுடைய பிறப்பை பற்றி சொல்லப்படுகிறது. ஒன்று, இட்ஸ் அ ப்ராஃபட்டிக்கல் பர்த், தீர்க்க தரிசனமான ஒரு பிறப்பு அது. இரண்டாவது, இட்ஸ் அ பெக்யூலியர் ஆர் அ டிவைன் பர்த், ஒரு தெய்வீக பிறப்பு என்று நான் சொன்னேன். மூன்றாவது, தெய்வீக அல்லது திவ்ய என்ற ஒரு வார்த்தை. மூன்றாவது, இட்ஸ் அ பர்பெக்சுவல் பர்த், திருப்திகரமான ஒரு பிறப்பு. யாக்கோபு இந்த உலகத்தில் பிறந்து தேவன் சந்தித்து அவனை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாகவே யாக்கோபை பற்றி தேவன் அவனுடைய பிறப்பிலேயே 3 காரியங்களை வைத்திருக்கிறார். ஒன்று, தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கிறார். என்ன தீர்க்க தரிசனம் என்று சொன்னால், அவன் பலத்தவனாயிருப்பான். இரண்டாவது, அவனை அவனுடைய சகோதரன் வணங்கும்படிக்கு, பணிந்து கொள்ளும்படிக்கு அவனுடைய வாழ்க்கை இருக்கும். பலத்தவன், பணிந்து கொள்ளத்தக்கதாய், இந்த 2 காரியங்களும் சொல்லப்பட்டது என்பதை நாம் கடந்த நாட்களிலே நாம் கவனித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். கடந்த வாரத்திலே நாம் 2வது பகுதியாக பெக்யூலியர், அதாவது ஒரு திவ்யமான தெய்வீக பிறப்பு என்பது சாதாரணமாக எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு பிறப்பு தான். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவன் தம்முடைய கிரியையை, தம்முடைய காரியத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று யார் மேல் அவர் நோக்கமாக இருக்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திவ்யமான பிறப்பாய் அதை மாற்றுகிறார். இந்த திவ்யமான பிறப்பை குறித்து கடந்த வாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், இந்த யாக்கோபு பிறக்கும் பொழுது தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்து கொண்டு பிறந்தான் அப்படின்ற ஒரு பகுதியை நம்ம வாசித்தோம்.
குதிங்காலை பிடித்தல் என்பது ஒரு போராட்டம் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. போராடி மேற்கொண்டவன் என்று சொல்லப்படுகின்ற இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையானது இந்த குதிங்காலை பிடித்தல் ஒரு போராட்டத்திற்குரிய. ஏன் இந்த போராட்டம் வருகிறது? போராட்டம் என்பது வெளித்தோற்றத்தில் தெரிகிறது. ஏன் வருகிறது என்று உள்ளான வாழ்க்கையிலே நாம் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆவிக்குரிய வழி என்ற ஒரு வழியை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த ஆவிக்குரிய வழிகளை பற்றி நாம் கவனிக்கும்படியாய் கடந்த வாரத்தில் நாம் ஆரம்பித்தோம். உங்களுக்கு தேராகை பற்றியும் அதே நேரத்தில் அபிரகாமை பற்றியும் ஈசாக்கை பற்றியும் அவர்களுடைய பிறப்பை பற்றியும் அதிலே காணப்பட்டதான விக்கிரகத்தினுடைய சில வழிகளிலிருந்து அவர்கள் எப்படி தங்களை காத்து கொண்டார்கள், அதனால் அவர்களுக்கு உண்டானது என்ன என்று சொல்லி கடந்த வாரத்திலே சில ஆரம்பமான காரியங்களை எல்லாம் நாம் கவனித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு கூட இந்த இரண்டாவது பகுதியிலே நாம் இன்னும் கவனிக்கத்தக்கதாய் நீங்கள் இந்த 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே 26வது வசனம் சொல்லுகிறது, பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு அவன் வெளிப்பட்டான். இந்த குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான் என்று சொல்லப்படுகிற இந்த குதிங்கால் என்று சொல்லப்படுகிற இந்த பகுதி 2 காரியங்களை நமக்கு உணர்த்துகிறது. நான் உங்களுக்கு சொன்னேன், இது போராட்டத்தினுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய வாழ்க்கை வெளித்தோற்றத்தின்படி அது ஒரு போராட்டம். ஆவிக்குரிய ரீதியிலே நாம் அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்ற கவனம் நமக்கு வேண்டும் என்பதை நாம் ஆரம்பத்திலே கவனித்தோம். கவனிங்க, இந்த போராட்டத்திலே 2 காரியங்கள் நமக்கு நிச்சயமாய் நடைபெறும் என்பதை முன்னதாகவே யாக்கோபினுடைய பிறப்பின் மூலமாய் வேதம் சொல்லுகிறது. யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் இந்த 2 காரியம் நடைபெறும். ஆனால் இந்த 2 காரியங்களிலும் நீ மேற்கொள்ளுவாய் என்பதற்காக தான் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளியிலே வருகின்ற ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். நான் உங்களுக்கு புரியும்படியாய் ஒரு 2 காரியங்களை சொல்கிறேன். தயவு செய்து நீங்கள் கண்களை திறந்து கவனமாய் கவனித்து நீங்கள் வசனத்தை சரியாக ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற ஒரு போராட்டத்தை ஸ்பிரிச்சுவலாக அதில் என்ன பிரச்சனைன்றதை நாம் கவனித்து அதிலிருந்து வெளியிலே வருவதற்கு நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்திலே நமக்கு உதவி செய்ய வல்லதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னால் உபத்திரவம் உண்டு என்று சொன்னவர் இந்த உபத்திரவத்திலிருந்து ஜெயம் பெறுவதற்கு ஜெயித்த ஒருவரை அடையாளம் காட்டுகிறார். நான் ஜெயித்தேன், என்னை கவனியுங்கள். என்னுடைய வார்த்தையினாலே உங்களுக்கு எவைகள் உங்களுக்கு வழிமுறையாய் கொடுக்கப்பட்டதோ அவைகளை ஆவிக்குரிய ரீதியிலே சிந்தித்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று வேதம் இயேசு கிறிஸ்துவை அடையாளமாய் வைத்து யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன என்பதை ஆராய்ந்து இதை கொண்டு கிறிஸ்துவை வைத்து நாம் நம்மை இந்த பிரச்சனையிலிருந்து இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவித்து கொள்ளுவதற்கான ஒரு வழியை இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்கலாமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த குதிங்காலை பிடித்து கொண்டு வருதல் அப்படின்ற ஒரு சம்பவத்தை நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கிற 2 சம்பவங்களை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். ஒன்று, தேவன் சர்ப்பத்தை சபிக்கும் பொழுது இந்த குதிங்காலை பற்றி பேசுகிறார். இரண்டாவது, யாக்கோபு தன் குமாரர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது தான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குமாரனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல அவனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையிலே குதிங்கால் என்று வருகிறது. இந்த 2 இடங்களை தான் வேதம் நமக்கு முன்னடையாளமாய் வைத்திருக்கிறது. நான் அதை இப்படி சொல்லுகிறேனே, நீங்கள் ஒவ்வொன்றாய் கவனிக்கத்தக்கதாய் என்னோடு கூட ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுவீர்களானால், இந்த 3ஆம் அதிகாரத்திலே ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையிலே விழுந்த பின்பு ஆதாமோடு கூட பேசுகிறார், ஏவாளோடு கூட பேசுகிறார். அதற்கு பின்பு சர்ப்பத்தை அவர் சபிக்கின்றார். இந்த சர்ப்பத்தை அவர் சபிக்கும் பொழுது 15வது வசனத்திலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த வசனத்தை நீங்கள் நிறைய தடவை படிச்சிருப்பீங்க, இது உங்களுக்கு தெரியும். இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னா எப்படி? இப்போ ஒரு கரப்பாம்பூச்சி கீழே பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? இதையால் எடுத்து அடிக்கிறதுக்கு, அப்படி அடிக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? காலிலேயே அது மிதிக்கும். அப்போ என்ன, அவன் மிதித்த உடனே என்ன ஆகும்? நசுங்கிடும் அப்படி சொல்லலாம் இல்லை? அந்த வார்த்தை கரெக்டாக இருக்கும், நசுங்கிடும்.
அதே போல் ஒரு பாம்பு அப்படி வச்சுக்குவோம், சர்ப்பம் பாம்புன்னு வச்சுக்குவோம். இந்த பாம்பினுடைய தலையை நசுக்குதல்னு சொல்லும் பொழுது அது நசுக்குனா சாகும், இல்லைனா அது எதாவது கொத்திரும், அதெல்லாம் செகண்டரி. நம்முடைய காலால் அதனுடைய தலையை நசுக்க முடியும். சரிங்களா? ஒரு நல்ல ஷூ போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த போலீஸ்காரங்களாம் போட்டுருங்க, அந்த மாதிரி ஷூ போட்டிருந்தா அப்படியே தலையை நசுக்கலாம். சரிங்களா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஆனால் நீ அவர் குதுங்காலை நசுக்குவாய் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அது எப்படி நசுக்க முடியும்? ஒரு பாம்பு தலை எடுத்துகிட்டு நம்ம குதிங்கால் நசுக்கிறோமா? நசுக்குவாய் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்கள் இங்கிலீஷில் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது, ஊண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது, ப்ரூஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ண. ப்ரூஸ்ட் அப்படின்றது தான் நசுக்குதல் அப்படின்றது வரும். ஊண்டட் அப்படின்ற ஒரு வார்த்தை காயப்படுத்துதல் அப்படின்னு வரும், காயம். ஸ்ட்ரைக் அப்படின்னு சொன்னால், ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லும் பொழுது சிதைத்தல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அது கொத்தி கொத்தி எடுத்ததுன்னா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி அங்கங்கே கொத்தினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அது வந்து அந்த ஸ்ட்ரைஃப் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுறது. அது எதிர்த்து போராடுதனால் ஏற்படுகின்ற சில காயங்கள், சிதைவுகள் அப்படின்ற வார்த்தை வச்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது எப்படி புரிஞ்சுக்கணும், தமிழில் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய காலை குதிங்காலை காயப்படுத்துவாய், அப்படி தான் வரணும். சரிங்களா? நசுக்குறதுன்ற வார்த்தை வந்து ஃபினிஷ்ட் அப்படின்னு அர்த்தம். நசுக்கிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆண்டவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை அப்படின்னு இருக்குது. அப்போ குதிங்கால்னு சொன்னால் குதிங்கால் எலும்பு தான் அதில் ரொம்ப முக்கியம். அந்த குதிங்கால் நசுக்கப்படுதல் என்று சொன்னால் அதுக்கப்புறம் நடக்க முடியாதுன்னு அர்த்தம். ஆகையினாலே தமிழில் நமக்கு அந்த எழுத்து முறையிலே இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆனால் ப்ரூஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தை ரெண்டு விதத்தில் சொல்லலாம். ஒன்று நசுக்குதலுக்கும் அது அடையாளம், ரெண்டாவது சிதைத்தல் அல்லது காயப்படுத்துதல் என்ற வார்த்தையும் வரும். அப்படின்னா இனிமேல் இந்த வசனத்தை 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் இப்படி வாசிக்கணும், இப்படி புரிஞ்சுக்கணும். அதில் எழுதியிருக்கிறது கரெக்டு, தப்பு கிடையாது. நம்முடைய புரிதலை சற்று மாற்றிக்கொள்ளணும். எப்படின்னா, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை காயப்படுத்துவாய். சரிங்களா? அப்படியானால் முதலாவது தெரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அது சொல்லப்படுகிறது. ஸ்திரீயினுடைய வித்து என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து என்பவர் இந்த உலகத்தில் பிறப்பார், தேவன் மனிதனாய் வருவார். மனிதனாய் வந்தவர் சத்ருவாகிய சாத்தானுடைய உன்னுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் தம்முடைய காலின் கீழாக போட்டு அதை நசுக்கி அதை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார். அப்படி செய்து விடுவார்னு சொல்லும் பொழுது அதே நேரத்தில் வசனம் சொல்லுகிறது, நீயும் அவருடைய குதிங்காலை சேதப்படுத்துவாய். அப்படியானால் நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்முடைய பிறவியின் போது தேவன் நமக்கு இந்த உலகத்தினுடைய ஒரு சாபத்தை நீ மிதித்து ஜெயிப்பாய் என்கின்ற ஒரு ஜெயத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, இந்த ஜெயத்தை நீ பெற வேண்டும் என்று சொன்னால் சில வழிகள், காயப்படுகிற சில வழிகளுக்குள்ளாய் கர்த்தர் உன்னை கடந்து போக பண்ணுவார் என்பது வேதத்தினுடைய யதார்த்தம், உண்மை, சத்தியம். உங்களுக்கு சிறு சிறு காயங்கள் வரலாம், ஆனால் நீங்கள் பெரிய சாபத்தை முறிக்கிறீர்கள். உங்களுக்கு சிறு சிறு சோதனைகள் வரலாம், ஆனால் பெரிய வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறீர்கள். உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம், ஆனால் இந்த உலகத்திலே யாருக்கும் வரக்கூடாத பெரிய பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படும்படியான ஒரு வழியை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நான் இதை புரிந்து கொள்ளும்படியாய் கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியில் வசனத்திற்குள்ளேயே நாம் போகலாமே. நீங்கள் வசனத்திற்குள்ளேயே கொஞ்சம் கவனிங்க, அதுதான் உங்களுக்கு சில விளக்கமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், மரியாளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆலயத்திற்கு, தேவ ஆலயத்திற்கு இயேசுவை கொண்டு வருகிறார்கள் பிரதிஷ்டை பண்ணும்படியாய். தேவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை அவர்கள் செலுத்தும்படிக்கு தேவ ஆலயத்திற்கு அவர்கள் வரும் பொழுது அங்கே சிமியோன் என்று சொல்லப்பட்ட ஒருவன் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு தேவாலயத்திற்கு வந்து இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கரத்தில் ஏந்து ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லத்தக்கதாய் 2ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு ஏற்கனவே நிறைய தெரிந்தது தான். ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை கரத்திலே வாங்கி இப்பொழுது இதை சமாதானத்தோட போக விடும், இது எல்லாவற்றையும் சிமியோன் பேசி முடித்த உடனே அவர் அந்த 35வது வசனத்தில் ஒரு வார்த்தையை மரியாளுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். வாசிங்க.
உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். நீங்க 34வது வசனத்தை வாசிங்களேன். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுது. மரியாள் இயேசு கிறிஸ்துவோட ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது ஒரு தாயும் பிள்ளையுமா ஆலயத்துக்குள்ள வராங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த தாயும் பிள்ளையுமாய் ஆலயத்திற்குள்ளே வரும் பொழுது அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். என்னன்னா, அநேகர் எழுவதற்கும் அநேகர் விழுவதற்கும் அநேக தேவையில்லாதவர்கள் விழுவதற்கும் தேவையானவர்கள் எழும்புவதற்கும் அப்படி வைத்துக் கொள்வோமே. இது இல்லாமல் விரோதமாய் பேசப்படும் எல்லாவற்றிற்கும் அடையாளங்களுக்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா உன் மகனை வச்சு இந்த உலகத்தில் தேவன் அநேகரை எழுப்ப போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே மரியாளுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருந்திருக்கும். அநேக காரியங்களுக்காக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவர்களுக்கு தேவதூதன் சொன்னதும் சிமியோன் பேசுகிறதும் எல்லாமே ஒரு மாதிரி ஈக்குவலாகவே போகும். அதை சொல்லிட்டு சிமியோன் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறார். என்னென்ன, உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவாப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்றத நீ யோசிக்கிற, ஆனால் இன்னொன்று நடக்கும். என்னதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உலக ரட்சகராக வந்தாலும் உன்னுடைய வயிற்றிலிருந்து வந்ததுனாலே அவர் சில பாடுகளை, சிலுவை பாடுகள் படும் பொழுது அதை நீ நேரடியாய் பார்க்கும் பொழுது ஒரு பட்டயம் உன் ஆத்மாவை குத்துவதை போல வேதனைக்குள்ளாக நீ போக வேண்டியது இருக்கும். அப்படின்னா இந்த உலகத்திற்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தவள் என்று சொல்லப்பட்ட மரியாள் ஒரு பரிசுத்த வித்தை இந்த உலகத்திற்கு, இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகத்திற்கு அடையாளமாய் கொடுக்கும்படி, இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகத்திற்கு கொண்டு வரும்படி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பூரணம், ஒரு பரிசுத்தம் என்கின்ற ஒரு இடத்துல அவர் நிற்கிறார். என்னை கவனிங்க, பூரணம் பரிசுத்தம் என்ற. இப்ப இந்த பரிசுத்தத்தை பெற்றெடுத்து அநேகருக்கு பரிசுத்தம் கொடுப்பது மாத்திரமல்ல, நீங்க நன்மையான தேவனுடைய வழிகளில் நீங்கள் கடந்து செல்வீர்களானால் அந்த நன்மையான வழியை நீங்கள் பின்பற்றும் பொழுது நீங்களும் சில இடங்களிலே காயப்பட வேண்டியது இருக்கும். ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து காயப்படாமல் ரட்சிப்பை நமக்கு கொடுக்கவில்லை. ஏதோ ஒரு இடத்திலே வார்த்தையினால் காயப்படுகிறோம், ஏதோ ஒரு இடத்திலே சரீரத்திலே காயப்படுகிறோம், ஏதோ ஒரு இடத்திலே சந்தர்ப்ப சூழ்நிலையில் சிந்தையினால் காயப்படுகின்றோம், மற்றவருடைய விரோதத்தினால் காயப்படுகிறோம். ஏதோ ஒரு இடத்திலே காயம் என்று சொல்லப்படுகிற ஒரு காயம் வருகிறது. மரியாளுக்கு வந்தது, இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. நீங்கள் வேதத்திலே நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன், நிறைய பேரை குறித்து. எரேமியா தீர்க்கதரிசி என்று தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளும். இந்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகளிலே மிக முக்கியமான தீர்க்கதரிசிகளில் ஒருவர் எரேமியா தீர்க்கதரிசி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எரேமியா பார்த்து ஆண்டவர் சொன்னார், கல்யாணம் பண்ணிக்காத, நான் சொல்கிற ஊழியத்தை மாத்திரம் நீ செய்யு. ஒரு ஆசாரியனாக இருக்கும் பொழுது ஆசாரியத்துவத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் வளரும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்க, புதுசாக போய் எதையும் கற்றுக்கிட்டு புதுசாக எதையும் செய்ய வேண்டாம். அப்பாவோட ஆசாரியத்துவத்தை செய்து கொண்டாலே அடுத்த ஆசாரியனாக மாறிடுவார். அவருக்கு தேவையானதெல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாரு, தன் தேவைகள் சந்திக்கப்படுது, அவ்வளோதான், குடும்பம் அழகாக முடிஞ்சிடும். ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், நீ என்னுடைய ஊழியத்தை செய்ய அப்படின்னு சொன்னார். அப்படி ஊழியத்தை செய்யும் பொழுது எரேமியா கிட்ட ஆண்டவர் சொன்னார், இவர்களெல்லாம் உன் ஜனங்களெல்லாம் உனக்கு விரோதமாக எழும்பி வருவார்கள், நீ சொல்லுவதை அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஆனாலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், அவர்கள் உனக்கு விரோதமாய் வருவார்கள், ஆனால் அவர்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. இந்த மேற்கொள்வதில்லைன்றதை மாத்திரம் நம்ம ஆசீர்வாதமாக எடுத்துக்கிறோமே ஒழிய, அவர்கள் விரோதமாய் வருவார்கள் என்று சொன்னால் அந்த விரோதம் என்ன செய்தது என்று சொன்னால், தண்ணீர் இல்லாத ஒரு கிணற்றிலே இந்த எரேமியாவை தள்ளினார்களாம். எரேமியாவை ஏன் நீங்கள் கொலை செய்யவில்லை என்று சொல்லி வேறொரு தீர்க்கதரிசி கேட்டு சொல்லுகிறான், அவனை கொலை செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். ராஜாக்களும் அவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். யூத ராஜாக்களிலே தாவீதினுடைய பிள்ளைகளிலே வம்சவர்கள் வந்தவர்கள் எகோனியா அவனுக்கு விரோதமாகவே பேசுகிறான். கடைசி வரைக்கும் எரேமியாவை யாருமே மதிக்கலை அப்படின்னே வைத்துக் கொள்ளுங்களேன்.
யாருமே மதிக்கலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னார், தேசத்தில் ஒரு காரியம் நடக்கணும்னா நீ உன் வாழ்க்கையை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், வேறு வழி இல்லை. அவன் வாழ்க்கையை முழுவதுமாய் கஷ்டத்திலேயே அனுபவித்து செத்தான், கஷ்டத்திலேயே அனுபவித்தான். வேதம் சொல்லுகிறது, இந்த எரேமியா எழுதி வைத்த தீர்க்க தரிசன புத்தகத்தை தான் அதற்கு பின்பாக வந்த தானியேல் எடுத்து வாசித்தாராம். அப்படி வாசிக்கும் பொழுது 70 வருஷம் அடிமைத்தனம் முடிந்தவுடனே நான் உங்களை திரும்ப என்னுடைய தேசத்திற்கு கொண்டு வருவேன் என்று தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை அவர் படித்த பின்புதான் தானியேல் மூலமாக, தானியேலுடைய ஜெபம் மூலமாக, நெகேமியாவினுடைய ஜெபம் மூலமாக ஆண்டவர் 70 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை திரும்பமாய் தேசத்திற்கு கொண்டு வருகிறார். அதுக்கு அஸ்திபாரம் போட்டது யார் அப்படின்னா எரேமியா. தானியேலுக்கும் எசேக்கியாவுக்கும் 2 பேருடைய தீர்க்க தரிசன புத்தகங்களுக்கும் அஸ்திபாரத்தை கொடுத்தது யாருன்னா எரேமியா தீர்க்கதரிசி. அப்படி அஸ்திபாரம் போட்ட எரேமியா தீர்க்கதரிசியுடைய தீர்க்க தரிசனம் தான் நடந்தது. தேவன் சொன்னபடி தான் நடத்தினார். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷமாக வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதுனால தான் உலகம் நம்ம இடத்துல போராடுகிறது. தேவன் நம்ம இடத்துல கிரியை செய்யலைன்னு சொன்னால் நரகத்தினுடைய சகல சந்தோஷங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லைன்னா நரகத்தில் இருக்கிற சந்தோஷம் உங்களுக்கு தரப்படும். ஏன்னா நீங்கள் நரகத்துக்கே போகணும் இல்லைங்களா? ஆகையினால் அதனுடைய உங்களுக்கு என்ன கேட்கிறீர்களோ, நீங்கள் என்ன வேண்டுகிறீர்களோ, உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ, எப்படி சந்தோஷம், ஆடம்பரம், உலகம் வாழும், எல்லாவற்றிலும் நரகம் உங்களுக்கு தாராளமாக கொடுக்கும். ஆனால் நீங்கள் பரலோகத்தோடு நீங்கள் தொடர்பு வைத்திருக்கிறபடியினாலே நான் சொல்லுகிறேன், ஏன் பாஸ்டர் இவ்வளோ நாளாக நான் போராடிட்டு இருக்கேன், ஏன் இவ்வளோ கஷ்டம் எனக்கு வருது, ஏன் இவ்வளோ பாடுகள் நான் படுறேன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் ஏதோ பரலோகத்தினுடைய திட்டத்தை உங்களிலே நிறைவேற்றுகிறார். அதற்காக சத்துரு உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறான். இதுதான் ஆவிக்குரிய டெர்மினாலஜி, புரிஞ்சுக்கணும். நீங்கள் இனிமேல் கேளுங்க, எனக்கு எப்போ தான் விடிவு காலம் வரும் அப்படின்னு கேளுங்க. நான் சொல்லட்டுங்களா? உங்களுடைய விடிவு காலம் அல்லது உங்களுடைய சந்தோஷம், உங்கள் நிம்மதி எங்கே இருக்குது தெரியுங்களா? எங்கே இருக்குது தெரியுங்களா? நேராக வீட்டுக்கு போய் கதவை அடைச்சிட்டு கண்ணை மூடுங்க, அது பேர் தான் நிம்மதி. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஜெபத்தில் உட்கார்ந்து கர்த்தரை சந்திக்கிறது தான் உங்களுக்கு நிம்மதியை ஒழிய வேறொரு நிம்மதி உலகத்திலே கிடையாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வழியை சொல்லிவிட்டேன், புரிஞ்சுக்கங்க. இதுக்கு மேலே இந்த உலகத்தில் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கிடைக்கும். எப்போ கிடைக்கும் தெரியுங்களா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபத்தில் நீங்கள் நிம்மதியாக உட்கார ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த நிம்மதி என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த நிம்மதியை நம்மளே பூரணமாய் மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டானுங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிம்மதி கிடச்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் அந்த பிரச்சனை தீர்றதுக்காக ஜெபம் பண்ணுறோம். அந்த பிரச்சனை நம்ம விட்டு போகணும், இல்லை நமக்குள்ளே சரியாகணும், இதை நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் பிரச்சனை அதிகமாகிட்டு தான் போகுது. இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணோன்னா சாயந்தரம் சரியாயிருச்சு. அல்லேலூயா, கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாய் செய்து முடித்து விட்டார், ஆண்டவருக்கு நன்றி அப்படின்னு ஒரு 2 நாள் கழிச்சு போங்களேன், திரும்ப அடிச்சுக்கோங்க, சண்டை, பிரச்சனை வந்துடும். அப்படியானால் ஏன் வெளியில் இந்த பிரச்சனை நடக்குது? ஏன் உள்ளே இருக்கிற ஆண்டவர் கிரியை செய்யல? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அதற்கு ஒரு நல்ல அடையாளம். ஆண்டவர் இந்த உலகத்தில் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. நல்லா தெளிவாக சொல்லியிருக்கார். நீங்கள் உலகத்தில் பார்க்குறீங்களே, இது தான் சமாதானம் நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த சமாதானத்தை நான் கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், ஆண்டவர் எந்த இடத்துல சமாதானமாக இருந்தார்னு சொல்லுங்கள். அவர் பிறக்கும் போது சமாதானமாக பிறந்தாரா? அவர் வளரும் பொழுது சமாதானமாக வளர்ந்தாரா? தூக்கிட்டு ஓடு பிள்ளை, எகிப்துக்கு ஓடிட்டாங்க. அவர் ஊழியம் செய்யும் போது சமாதானமாக செய்தாரா? இல்லை அவர் குடும்பத்தில் வளரும் பொழுது சமாதானமாக அவங்க சகோதரர்லாம் ஏற்றுக்கொண்டு வளர்ந்தாங்களா? ஊழியம் செய்கிற நேரத்தில் அவரை எல்லோரும் வாருங்கள் சமாதானம் 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 அப்படின்னு சமாதானமாக பண்ணாரா? அவரை கொல்றதுக்காகவே சுற்றிட்டு இருந்தாங்க, அங்கங்கே சுற்றிட்டு இருந்தாங்க. இப்படி சொல்லுங்களேன், சிலுவையில் அறையும் பொழுது சமாதானம் இருந்ததோ? மரிக்கும் பொழுது சமாதானம் இருந்ததோ? உயிர் தெழுந்த பின்பு சொன்னார், உங்களுக்கு சமாதானம்னார். எனக்கு சமாதானம்னு கூட சொல்லலை, உங்களுக்கு சமாதானம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, இயேசு கிறிஸ்து என்னுடைய சமாதானம்னு சொன்னது இந்த உலகத்தில் இருக்கிற எதையும் வச்சல்ல, பிதாவோடு நான் இருக்கிறேன், என்னோடு பிதா இருக்கிறார், இதுதான் என்னுடைய சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா.
இன்றைக்கி நான் ஒரு சமாதானத்தின் வழியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எந்த சமாதானத்தை தேடுகிறீர்களோ அந்த சமாதானம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த சமாதானத்தை நீங்கள் சமாதானமாய் அங்கீகரித்துக் கொள்வீர்களானால் ஒரு நாள் இந்த சமாதானம் என்ன பண்ண தெரியுங்களா, உலகத்தில் நம்மோடு போராடி கொண்டு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எந்த வழியிலே சமாதானத்தை உண்டாக்கும். உன்னிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்படிதான் பைபிளில் இருக்கு. ஆகையினாலே இந்த காலை நேரத்தில் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையிலே ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுவாராக. உங்களுடைய சமாதானம் நீங்கள் நினைக்கின்ற காரியத்தில் அல்ல, உங்களுடைய சமாதானம் நீங்கள் தேவனோடு தங்கியிருத்தலே இருக்கிறது. நீங்கள் தேவனோடு தங்கிருங்க, அவர் உங்களோட இருப்பார். எந்த பிரச்சனைக்காக நீங்கள் இத்தனை வருஷமாக வேண்டிட்டு இருக்கீங்களோ அவைகளை எல்லாவற்றையும் தேவன் நிமிடத்திலே அமைதலாயிரு, இறையாதேனா முடிஞ்சு போச்சு கதை. ஏசு படவில் ஏறின உடனே சொன்ன வார்த்தை அமைதலாரு. படகுல காலை வச்ச உடனே வேதம் சொல்லுகிறது காற்றும் கடலும் அமர்ந்தது. அப்போது மேட்டர் ஆஃப் சப்ஜெக்ட் யார்கிட்ட இருக்குதுன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோன்னா இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அந்த பாளையத்திற்குள்ளே போய் அவர்கள் எல்லாரையும் சமாதானப்படுத்தி அவர்கள் எல்லாரும் சமாதானத்தோടെ வர வேண்டும் அப்படின்னா அது பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டு காலம் எப்படி தெரியுங்களா, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி நம்மேல் வருவாராம், நம்மில் இருந்த காரியங்களை அவர் சீர்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. உங்களுக்குள்ளே இருக்கிற சமாதானத்தின் தேவனோடு நீங்கள் சமாதானமாக இருப்பீர்களானால் நீங்கள் வெளியில் எதிர்பார்க்கிற சமாதானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நமக்குள்ளே இருக்கிற தேவ சமாதானத்தை விட்டுட்டு நாம் வெளியிலே சமாதானத்தை தேட 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 நான் சொல்லுகிறேன், உலகத்தில் நாம் அனுபவிக்கிற எல்லாமே மாயையாக இருக்கிறது. மனதிற்கு சஞ்சலத்தை தான் அது உண்டாக்குகிறதே ஒழிய அதற்கு மேலாய் ஒன்றும் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த எரேமியா தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தீர்க்க தரிசன பாதையை கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமா, எரேமியா தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிற பகுதிகளிலே சொல்லுகிறேனே, மேசியாவினுடைய வருகையை பற்றி அவர் எழுதியிருக்கிறார், இயேசுவின் வருகையை பற்றி எழுதியிருக்கிறார். இந்த எழுதப்பட்ட இந்த சுருளானதை தானியேல் எடுத்து வாசிக்கும் பொழுது, தானியேல் வாசித்த பின்பு தான் அவர் வந்து மேசியாவினுடைய வருகையை பற்றி 49 வாரங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற சில தீர்க்க தரிசன காலங்களை பற்றி தானியேல் எழுதுகிறார். தானியேலுக்கு இந்த காலங்கள் வெளிப்படுத்துவதற்கு அடிப்படை யார் என்று சொன்னால் எரேமியா. ஆனால் எரேமியாவுடைய வாழ்க்கையை பாருங்க, காயப்பட்ட ஒரு வாழ்க்கை. நீங்கள் அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானன் எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்திரீயினுடைய வயிற்றிலே பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானனை போல ஒருவரும் இல்லை. மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். நீங்கள் ஸ்திரீயினுடைய வயிற்றிலே பிறந்தவர்களிலே பிறப்பு என்று சொல்லப்படுவதிலே யோவான் ஸ்நானனை போல ஒருவரும் இல்லை. ஆனால் யோவான் ஸ்நானன் எப்படி மரித்தார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து ஊழியம் ஆரம்பித்தவொடனே யோவான் எங்கே இருந்தார் தெரியுங்களா? காவலிலே வைக்கப்பட்டிருந்தார். ஏன் காவலில் வைக்கப்பட்டிருந்தார்? என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், எப்பா யாரோ நீ இன்னொருத்தனுடைய மனைவி நீ எடுத்துக்கிட்டப்பா அப்படின்னு சொல்லி ஏறதுக்கிட்ட சொன்னதுனால வந்த பிரச்சனை. ஆஹா இவனை வெளியில் விட்டுட்டா நம்ம உண்மையெல்லாம் பேசிடுவான்னு தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. அவ்வளோதான். உள்ளே வச்சவரை ஆண்டவர் வெளியில் கொண்டு வந்திருக்கலாம்ல. நீங்கள் அப்படி யோசித்து பாருங்களேன், கொண்டு வந்திருக்கலாம்ல. யாரோ ஒரு பொண்ணு போய் டான்ஸ் ஆடிச்சான், நல்லா இருந்ததுன்னு சொல்லி ராஜா புகழ்ந்துட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரான். எனக்கு யோவான் ஸ்நானன் தலை வேணும்னு சொல்லிச்சான். அவ்வளவு அற்பமாக ஆண்டவர் விட்டார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அற்பமான சூழ்நிலையிலே நாம் அனுமதிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் தேவன் ஏதோ பயங்கரமான திட்டத்தை நம் மூலமாய் செயல்படுத்துகிறார். நீங்கள் வாழ வேண்டிய உன்னத வாழ்க்கையை கவனிங்க, வெளியில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கவனிக்காதீங்க. உன்னத வாழ்க்கை கரெக்டாகிருச்சுன்னு சொன்னால், உள்ளான காரியங்களை தேவன் சரி செய்வார் என்று சொன்னால், உள்ளான காரியங்களிலே தேவன் நம்மை பலப்படுத்துவார் என்று சொன்னால், வெளியரங்கமாய் நம்மை சுற்றிலும் நடக்கிற எல்லா காரியங்களிலே எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற கிருபையை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நீங்கள் காயப்பட்டவர்களாய் வந்திருக்கலாம், மனம் நொந்தவர்களாய் வந்திருக்கலாம். உலகத்திலே நடக்கிற சூழ்நிலைகளை வைத்து உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையோடு வந்திருக்கலாம். சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உனக்கு சொல்லுகிறேன்,
உன்னுடைய பிறப்பை பற்றினதான ஒரு தேவ சித்தம் இந்த உலகத்திலே இருக்கிறது என்றால் உங்களுக்கு சில காயங்கள் ஏற்படத்தான் செய்யும். இந்த காயங்களை ஆற்றி தேற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனோடு கூட இருக்கிற பிள்ளைகளாய் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அப்போ இப்போ நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த நன்மையை அடைவதற்கு இதுதான் வழிகள் என்று தேவன் வைத்திருக்கிறார். நான் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து மாத்திரம் சொல்லி இந்த குறிப்பை நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசிப்பீர்களானால், நீங்கள் வேதத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், ஏறக்குறைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் 27 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களாய் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு நன்றாய் தெரியும். இந்த வேத புத்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களில் பாதி புத்தகம் 14 புத்தகங்கள் எழுதினது யாருன்னு சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் தான். 3 முறை அவர் பிரயாணம் போயிருக்கிறார். சுவிசேஷ பிரயாணம் என்று சொல்லி 3 முறை. நீங்கள் இது இல்லாமல் 3ஆம் வானம் வரையிலும் சென்ற ஒருவன் அப்படின்னு சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லலாம். அவர் அப்போஸ்தலன், இஸ்ரவேலன், பெஞ்சமின் கோத்திரத்தான், பரிசேயன், நிறைய அவருக்கு தேவையான மதிப்பு இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற மதிப்புள்ள காரியங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்லி ஒரு மேன்மையாக பேசுகிற மேன்மை எது தெரியுங்களா? அவர் சொல்கிறார், என்னுடைய பலவீனத்தை நான் மேன்மை பாராட்டுகிறேன். இப்படி 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 சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி பேசுனா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். உங்களுக்கு எது ரொம்ப சந்தோஷமான உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிறதுல எது ரொம்ப சந்தோஷமான இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? நம்ம பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, குடும்பம், வீடு, இப்படி என்ன நிறைய சொல்லணும். பவுலை கேளுங்க, பவுல் நீங்கள் எதுக்குப்பா நீ ரொம்ப சந்தோஷப்படுற, எது ஒரு மேன்மையாக நீ நினைக்கிற அப்படின்னா, ஆண்டவருக்காக அடிபட்டு நிறைய காயங்கள் என் சரீரத்தில் இருக்குது, அதை தான் மேன்மை பாராட்டுறேன் அப்படின்றார். நான் சொல்லுது விளங்குதுங்களா? ஏன் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம பேசுகிற ஆஸ்தி, சம்பத்து, ஆசீர்வாதம் இது எல்லாத்தையும் பவுல் குப்பைன்னு விட்டுட்டு வந்துட்டாராம். அதெல்லாம் குப்பைன்னு வந்துட்டார். வந்துட்டு சொல்கிறாரு, கிறிஸ்துவின் நிமித்தமாய். கலாத்தியர் நீங்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிப்பீர்களானால், கலாத்தியர் 6:17 வாசிங்க. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, என்னோட அச்சு அடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன். இதற்கு வேற ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இந்த வடுக்கள், காயங்கள் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்பதை காட்டுகிறது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படின்னா கிறிஸ்துவை சேர்ந்திருக்கிற ஒருத்தருக்கு ஒரு காரியம் நிச்சயமாக இருக்கும். என்ன காரியம் இருக்குன்னா, கிறிஸ்து எப்படி பாடுபட்டு காயங்களை வைத்திருக்கிறாரோ அதே போல ஆவிக்குரிய காயங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ரீதியில் கண்டிப்பாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் நம்மை காயப்படுத்துகிற அல்லது வேதனைப்படுத்துகிற அல்லது கஷ்டப்படுத்துகிற என்ற சில ஆவிக்குரிய எதிர்மறையான ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்று சொல்லுவார்கள், ஆவிக்குரிய போராட்டங்கள் நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் நாம் தாக்கப்பட்டு கொண்டே இருப்போம். இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த தாக்குதலை நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டுமானால், இந்த தாக்குதலை நீங்களும் நானும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி அப்படின்னு சொன்னால், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்களும் ஆண்டவரும் சமாதானத்தோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் இந்த காயங்களிலிருந்து நாம் ஜெயம் பெறலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்முடைய இருதயத்திலே இன்றைக்கு ஒரு பெரிய வேதனையோடு இருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். வெளியில் பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு, பட் ஏதோ ஒரு மன வேதனை நமக்குள்ளே, ஏதோ ஒரு மன காயம் நமக்குள்ளே, நம்முடைய குடும்பமே, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய புருஷன் மனைவி என்று சொல்லுகிற ஐக்கியங்களே சரியில்லாதபடிக்கு ஏதோ ஒரு ஏமாற்றி தள்ளப்பட்டதை போல ஆண்டவரை தேடி, ஆண்டவரை நாடி, ஆண்டவருடைய ஊழியம் என்று சொல்லி எத்தனையோ பெரிய காரியங்களை முன்வைத்து ஓடி வந்தது. இன்னைக்கு ஒருவேளை ஏமாற்றமாக இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. முழங்கால் போடுங்க, ஆண்டவரை மனசில் நினச்சிக்கோங்க, அவருடைய சமூகத்தை தேடுங்க.
நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஜெயம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கிட்டேயும் போய் சமாதானம் பண்ணாதீங்க, யாருக்கிட்டேயும் போய் பேசாதீங்க. இந்த ஈசாக்கின் இடத்துல வந்து சொன்னாங்க, கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம், உம்மோடு சமாதானம் பண்ணிக்கொள்வதற்காக நாங்கள் வந்தோம். இந்த சமாதானம் ஈசாக்குக்கு எப்படி வந்தது தெரியுங்களா? ஈசாக்கு ஆட்களை அனுப்பி, நீ போய் நம்ம சூழ்நிலையை கொஞ்சம் சொல்லுப்பா, நம்ம சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் இல்லை. ஈசாக்கு எப்படிப்பட்ட மனுஷன் என்றால் வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனை தியானிக்கிற மனுஷன். சொந்த தகப்பனுடைய கிணறை வெட்டுறாங்க, அதையே வந்து எங்களுதுன்னு சண்டை போடுறாங்க, அதையே மண்ணை போட்டு மூடுறாங்க. இந்த ஈசாக்கு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்ன பண்ணியிருப்பார்? சண்டை போடுறவங்க சண்டை போடாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, வாங்க போகலாம். அவங்க என்ன பண்ணுறோம், நான் விசுவாசிக்கிறேன் இப்படி தான் இருக்கும். இந்த ஈசாக்கு நேராக வீட்டுக்கு போயிருப்பார். அவங்க வீட்டில் நம்ம வீட்டில் இருக்க மாதிரி நாற்காலி இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை அமைதியாக உட்காந்து அப்படியே கண்ண மூடி வந்திருப்பார். இது அப்படியே தெரிஞ்சு மற்றவங்ககிட்டலாம் சொல்லி ரெபேக்கால் கிட்ட வந்திருக்கும். ரெபேக்கால் வந்து, இல்லைங்க நம்ம கிணறு அவங்க மூடிட்டாங்களாமே, என்ன இது மாதிரிலாம் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் சும்மா விட்டீங்க அவங்கள, அப்படின்லாம் பேசியிருந்துருக்கலாம். சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன். ஈசாக்கு அப்படியே, ஒரு டம்ளர் காஃபி கொடுக்குறியாம்மா, எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு? தரேன். அங்கே போய் காஃபியை தட்டாங்க பட்டாங்க முடாங்கன்னு உடச்சி அதையை கொண்டு வந்து டம்ளர் இருந்தாங்க, காஃபி குடிச்சு. கர்த்தர் பார்த்துக்குவார். மதியானம் என்ன சாப்பாடு? சாம்பார். சாம்பாருக்கு என்ன வச்சுருக்க? அவரைக்காய் பொரியல். சரி, இப்போ தான் காஃபி குடித்தேன், ஒரு மணி நேரம் போட்டும் வந்து சாப்பிட்ருக்கேன், நம்ம இதே போய்ட்டுருப்பார். அவ்வளோதான். இதுதான் ஈசாக்கு பண்ணியிருப்பார் நான் நினைக்கிறேன். ஒரு நாள் ஆட்கள் தேடி வராங்க. ரெபேக்கால் என்ன நினச்சிருப்பான்னா, அடடா அன்னைக்கு சண்டை போட்டவனுங்க வீட்டுக்கே சண்டை போட்டு வந்துட்டானுங்க, இவர் அன்னைக்கே அவங்கள ஒரு வழி பண்ணியிருந்தால் வீடு வரைக்கும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் வந்தவங்க சொல்கிறாங்க, உங்களோடு நாங்கள் சமாதானம் பண்ணிக்கொள்ள வந்தோம். ஏன் அப்படின்னா, ஈசாக்குக்கு தெரியும் இவங்களை எந்த இடத்துல பிடிக்கணுன்ற இடத்த பிடிச்சோன்னா இவங்க அமைதியாகிடுவாங்கன்னு. இவர்களை யாரையும் கவனிக்கலை. ஈசாக்கு கவனிக்க வேண்டியவரிடத்திலே போய் தன் கவனத்தை செலுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் முழங்கால் போடுங்க. ஆலயம் 24 மணி நேரம் திறந்தான் கிடக்குது, உங்களுக்கு சாவி பக்கத்தில் தான் இருக்குது. வாங்குங்க, உட்காருங்க. ஆண்டவர் சமூகத்தில் அவரோடு கூட பழகி சமாதானமாக இருக்க நாடுகள்னு வேதம் சொல்லுகிறது. உங்கள் சமாதானத்தை நீங்கள் அவரோட பண்ணுங்க, உங்களுக்கு சமாதானத்தை அவர் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் குதிங்காலை பிடித்து கொண்டு வந்தான் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, போராட்டத்திலே உனக்கு காயம் வரும், ஆனால் தேவன் எவைகளை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரோ அந்த தரிசனத்தின்படியாய் அது நிறைவேறும். அதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த துணையினுடைய சந்தோஷம் எங்க இருக்கு தெரியுங்களா? நீங்க சேர்த்து வைக்கிற பணத்துல கிடையாது. அதுக்கு தான் இன்னைக்கு போராடுறோம். இப்படியாயிலும் பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும், செய்யுங்க. தேவன் கொடுக்கிற பலத்தை வைத்து பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக செய்யுங்க, தவறில்லை. ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்க, இவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம் நீங்க முழங்கால தேவ சமூகத்தில் சமாதானம் பண்றீங்க பாருங்க, அந்த சமாதானத்தை சேர்த்து வைப்பீர்களானால் அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளினுடைய பிள்ளைகளுக்கும் அது சாட்சியாய் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால இன்றைக்கு படுகிற காயங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் கிருபை செய்வாராக. நான் 2வது காரியத்தை சொல்லி நான் இன்றைக்கு முடிக்கிறேன். நீங்கள் 49ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிப்போமானால் வாசிங்க. தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனைப் போலவும் இருப்பான். குதிங்காலை கடிப்பதற்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அந்த இடத்துல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு தன்னுடைய அந்திம காலங்களிலே தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குறார். கவனிங்க, கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. இதில் முக்கியமான ஒரு பகுதி இருக்குது, அதை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தான் குதிரையின் மேல் ஏறி
வருகிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிப்பதற்கு, தான் குதிரை கிடையாது, தான் கடிப்பானா குதிரையினுடைய குதிங்கால. ஏன் குதிங்கால கடிப்பான் அப்படின்னு சொன்னால், குதிரையின் மேல் ஏறி வருகிறவன் மல்லாந்து விழும்படியாய் பாதையிலே இருக்கிற விரியன் பாம்பை போல இருப்பான். ஒரு விரியன் பாம்பை போல தான் ஓரத்தில் இருப்பாரான். குதிரையின் மேல் ஏறி வருகிறவர் இருக்கிறாரு, அந்த குதிரையினுடைய குதிங்கால கடித்த உடனே அவர் மல்லாங்கு கீழே விழணும். இது ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு பகுதியாய் இருக்கிறது. உங்களுக்கு நான் புரியும்படியான ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் சொல்லுகிறேன். இந்த தான் என்ன பண்ணுவாராம், இனிமேல் வரப்போகிற, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிங்கன்னா, வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறார் என்று சொல்லி, வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிற ஒருவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. அவருடைய நாமம் கர்த்தர் அப்படின்றது அவருடைய தொடையில் எழுதியிருக்கோன்ட்டு. அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை கவிழ்த்து போடுவதற்காய் செயல்படுகின்ற ஒரு மனுஷனை பற்றி, இயேசுவின் வருகை எப்போ இருக்குதுன்னு இன்னும் தெரியாது, இன்றைக்கும் இருக்கலாம் நாளைக்கும் இருக்கலாம். ஆனால் இதை பற்றி நீங்கள் யாக்கோபு எழுதுகிறாரு, அவர் வரும் பொழுது அவருடைய வருகையை தடுப்பதற்காய் ஒருத்தன் செயல்படுவான். அவன் எங்கே இருப்பான் அப்படின்னு சொன்னால், அதோ இருக்கிறான் பாரு இந்த தான் மாதிரி, இவனையே நீங்கள் கவனிச்சுக்கோ, இவங்கிட்ட இருந்து தான் அது வரும். அப்படியானால் இந்த தானுடைய சந்ததி எங்கே இருக்கிறது, எங்கே வருகிறது? இது ஒரு சரித்திரபூர்வமான ஒரு பகுதி. இது இருக்கட்டும், சரித்திரத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம், ஆவிக்குரிய ரீதியிலே வரலாம். இந்த வருகையை, அல்லது நாங்களும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த வருகையிலே போகக்கூடாதபடிக்கு நம்மை மல்லாங்கு விழ பண்ணுகின்ற ஒரு கிரியை இந்த தானுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதை தான் கண்டுபிடிக்க வேண்டும். சரிங்களா? அப்போது இந்த தானுக்குள்ளே இருக்கிற ஒரு கிரியை நாம் கண்டு கொண்டோம்னால், கிறிஸ்துவினுடைய வருகைக்கு எது தடையாக இருக்கோ அதை நாம் தள்ளிவிடலாம். அப்போ இந்த தானை பற்றி மாத்திரம் ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் நாம் கவனிப்போமே. யாக்கோபினுடைய 12 பிள்ளைகளிலே உங்களுக்கு 12 பிள்ளை, ஒரு பிள்ளை இந்த தான் என்று சொல்லப்படுகிறது. யாக்கோபிற்கு மனைவிமார்கள் என்று சொல்லி, அல்லது மனைவி என்று சொல்லி 2 பேர் திருமணம் செய்தார்கள். ஒன்று லேயாள், மற்றொருத்தி ராகேல். இந்த லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்து 4 பிள்ளைகளை, யூதா, ரூபன், சிமியோன், லேவி, யூதா, 4 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். கொடுத்த உடனே இந்த ராகேலுக்கு கோபம் வந்துருச்சு, எனக்கு பிள்ளை. உடனே யாக்கோபு சொல்கிறாரு, நான் தேவனா, தேவனில் உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராகேல் தன்னுடைய வேலைக்காரியாகிய பில்காலை கொடுக்குறார். இவளை நீர் கல்யாணம் பண்ணிக்கோ, என்னுடைய வீடு கட்டப்படும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த பில்காலுக்கு பிறந்த முதல் பிள்ளையினுடைய பேர் தான் தான். சரிங்களா? நான் சொல்கிறத கொஞ்சம் மெதுவாக அப்படி கவனிச்சுட்டே வாங்க, அப்போ தான் புரியும். பில்கால் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் மாடஸ்டி என்று அர்த்தம். மாடஸ்டின்னு இங்கிலீஷில் சொல்ல, தமிழில் தன்மானம் உள்ளவள், அடக்கம் உள்ளவள் அப்படின்னு அர்த்தம். பில்கால் அப்படின்னா தன்மானம், அடக்கம் அப்படின்னு அர்த்தம். இந்த தன்மானம், அடக்கம் அப்படின்ற இடத்துல இருந்து தான் பிறந்து வந்தவர் யாருன்னு சொன்னால் தான். சரிங்களா? உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், நீங்கள் அதிலிருந்து புரிஞ்சு கொள்ளலாம். இந்த பில்கால் தன்னுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளிலே முதற் பிள்ளையாய் சேஷ்டபுத்திரனாய் இருந்தவன் யார் என்று சொன்னால் ரூபன். இந்த பில்கால் என்ன பண்ணாலாம், ரூபனை ஏமாற்றி அவனோடு கூட தவறு செய்தாளாம். அவனோடு கூட தவறு செய்து விட்டான் என்பதை யாக்கோபு கேள்விப்பட்டு அவன் மனவேதனைப்பட்டு ரூபனை தன்னுடைய சேஷ்ட புத்திரர்களிலே முதற் பிள்ளையாய் இருக்கின்ற அந்த ஸ்தானத்திலிருந்து யாக்கோபு தள்ளிவிட்டார். இப்போ சேஷ்ட புத்திர பாகத்துக்கு சேஷ்ட புத்திரன் என்று சொல்லப்படுவதற்கு ரூபன் தான் முதலாவது பிள்ளை. இப்போ ரூபன் தப்பு பண்ணிட்டான், ரூபன் தள்ளிட்டான், அடுத்தது யார் வருவாங்க அந்த இடத்துக்கு? அடுத்த முதல் பிள்ளை யார் வீட்டில்? அப்படின்னா தாம் பிள்ளை அந்த ஸ்தானத்துக்கு வரணுன்றதுக்காக இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இந்த அம்மா போட்ட ட்ராமா என்னன்னா தன்னடக்கம். தன்னடக்கம் நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிலர்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரீமாக கர்த்தரோடு இருக்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்கள் விழுந்து போகிறதுக்காக அவங்க தங்களை தன்னடக்கமாக காமிச்சிக்குவாங்க. நான் சொல்கிறத நல்லா விளங்கி கொள்ளுங்க. நான் பேசுகிறது ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசுகிறேன்.
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே சிலருடைய பாதை எப்படி இருக்கும் என்றால் கர்த்தரோடு இருக்கிற மாதிரியே இருக்கும், அப்படியே பரிசுத்தமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் டச் இருக்காது. சரிங்களா? ஆனால் அவர்கள் கர்த்தருக்குள்ளே நடத்துகிறேன் என்று சொல்லி நம்மை நடத்துவதைப் போல கர்த்தரை விட்டு விலக பண்ணுகிற வேலையிலே இருப்பார்கள். இதை புரிந்து கொள்ளும்படியாக தான் இங்கே சொல்லப்படுகிறது. தன்னடக்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு சாயல் தன்னலத்தோடு செயல்பட்டு தான் அப்படின்ற செயல்பட்டு அதற்கு பின்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்தானத்தில் வர வேண்டிய ஒருவனை விழப்பண்ணுகின்ற ஒரு வேலையை அது செய்ததாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் நானும் பின்பற்றுவதற்கு நமக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் பின்பற்றணும்னு நினச்சோன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்க. நீங்கள் ஒரே ஒருவரை பிடிச்சிக்கணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பிடிச்சிக்கணும். சபை, போதகர் இவைகளெல்லாம் நீங்கள் வளருவதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒழுங்குமுறைகள். இந்த ஒழுங்குமுறைகள் யாரை பின்பற்ற வழி நடத்தணும் அப்படின்னு சொன்னால் இயேசுவை தான் பின்பற்றணும். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், இயேசு கிறிஸ்துவோடு இருங்க, இயேசு கிறிஸ்துக்கு உண்மையாக இருங்க, இப்படி தான் பேச முடியுமே ஒழிய நீங்கள் சபைக்கு உண்மையாக இருங்கள், சபைக்கு இப்படி இருங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றும்படியான ஒரு வார்த்தைகள் தானே ஒழிய நீங்கள் எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, எந்த மனுஷனும் பொய்யன். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியா இல்லை சபையை கட்டணும்னு கஷ்டப்பட்டு சபையெல்லாம் கட்டி நல்லா நிம்மதியாக வச்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்த உடனே ஆண்டவர் சொல்லிடுவார், பிலிப் போதும், நீ இங்கேருந்து கிளம்பிடு, வேறு ஒருத்தரை நான் வர சொல்கிறேன் அப்படின்னு நான் போயிடுவேன். உடனே நீங்களாம் வந்து என்ன நீங்கள் தான் இருக்க வேண்டும் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறது கூட டைம் கொடுக்க மாட்டேன். ராத்திரியாக போயிடுவேன் நான். ஏன் தெரியுங்களா? நீங்கள் இயேசுவை பார்க்கணுன்னு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதே ஒழிய உங்கள் பாஸ்டரை பார்த்துட்டு அவர் பின்னால் உட்காருங்கன்னு சொல்லிக் கொடுக்கப்படலை. நாம் கனப்படுத்துவதற்கு வழி நடத்துவதற்கு கனமான ஒரு பாத்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் அந்த பாத்திரம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு இன்றைக்கே சொல்லுகிறேன், ஒருவேளை இன்றைக்கு இரவு 9 மணிக்கு இயேசு கிறிஸ்து வருகை இருக்குமானால் தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்கள் யாரையும் என்னால் கொண்டு போக முடியாது என்பதை திட்டவட்டமாய் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் 10 வருஷமாக சந்தா கட்டினீங்களே, அந்த பில்லை எடுத்துகிட்டு வந்து தேவதூதங்கிட்ட கொடுத்தா கூட அப்படியானால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளான ஒரு தொடர்பு. நல்லா கவனிங்க, நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு கர்த்தரிடத்தில் போய் சேரும்படிக்கு உங்களுக்கு இந்த உலகத்தில் எது தடை செய்கிறதோ அதுதான் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி, வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? நேரம் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் சிம்பிளாக நான் முடிச்சிடுறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு விரோதமாய் சில காரியங்கள் இந்த உலகத்தில் எழும்புகிறதுக்கு, தேவனோடு கூட சேராதபடிக்கு, தேவனோடு கூட நாம் இராதபடிக்கு. நீங்கள் யோசித்து கொள்ளுங்க, யோசேப்பிற்கு தேவன் ஒரு நல்ல தரிசனத்தை கொடுத்தார். இந்த தரிசனத்தை யோசேப்புக்குள்ளே நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவருடைய சகோதரர்கள், கூட இருக்கிற சகோதரர்கள் ஒரு குரோதம் கொண்டவர்களாக என்ன பண்ணாங்கன்னா, இந்த யோசேப்பை இஸ்மவேலருக்கு விற்று அவன் எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. தங்கள் இருதயத்திலே ஏதோ ஒரு குரோதத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்த முதல் வேலை என்ன தெரியுங்களா? கவனிங்க கவனிங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறக்கூடாது என்பதற்காய் அவர்கள் செய்த முதல் வேலை என்ன அப்படின்னு சொன்னா, யோசேப்பை அவன் தகப்பனை விட்டு பிரித்தார்கள். நான் உங்களுக்கு திட்டமாக சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. சபைக்கு வருகிற நீங்கள், சபைக்கு வருகிற உங்களுக்கு சபையை பற்றின எந்த குறை சொல்லி நீங்கள் சபைக்கு வர முடியாத அளவுக்கு உங்களுடைய இருதயத்தில் ஏதாகிலும் காயங்கள் உண்டாக்கப்படும் என்று சொன்னால் நீங்கள் அந்தி கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சபையை பற்றி குறை பேசுகிற யாரு கூட நீங்கள் சேர்ந்தாலும் நீங்கள் அந்தி கிறிஸ்துவோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவனுடைய ஊழியங்களை பற்றி யார் உங்களிடத்தில் குறை பேசும்படியாய் பேசினாலும் உங்களோட பேசுகிறவங்க அந்தி கிறிஸ்து நினச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இது முதல்ல ஒரு வேலை பண்ணோம். இந்த அந்தி கிறிஸ்து வேலை என்ன பண்ண தெரியுங்களா? சபைக்கு வருகிற காரியத்தை நம்மை நிறுத்தும்படியான சூழ்நிலையை கொண்டு வரும்.
ஏதோ ஒரு காரியம் கேள்விப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மனசில் உடனே நீங்கள் என்ன யோசிப்பீங்க? இங்கே சபையில் உட்காந்துருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், சில நேரங்களில் இன்றைக்கி சபைக்கு போக வேணாம் அப்படின்னு உட்கார்றோம்ல, இது யார் மூலமாக வந்து தெரியுங்களா? ஒரு அந்தி கிறிஸ்து வேலை செய்துச்சு, அதனால் வந்துச்சு உள்ள நமக்கு அந்த சிந்தை. ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கும் பாஸ்டருக்கும் 1000 சண்டை இருக்கட்டும், உங்களுக்கும் சபைக்கும் 1000 சண்டை இருக்கட்டும், உங்களுக்கும் தேவனுக்கும் எந்த சண்டையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் தேவனோடு உங்கள் ஐக்கியத்தை வளர்த்து கொள்வதற்காக தான் தேவ சமூகத்திற்கு வருகிறோமே ஒழிய, நம்ம சர்ச்சுக்கு போயிட்டோன்னா பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்து வீடு கட்டுறேன்னு சொன்ன உடனே ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டார், அதுக்காக நீங்கள் வரீங்க? நீங்கள் சொல்லுங்கள், 5 லட்ச ரூபா கொடுக்குற மாதிரியே நான் இருக்கிறேன். அப்படியானால் ஒரு தகப்பனோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலே நாம் வளர்க்கப்படுகிறோம் என்று சொன்னால், நீங்கள் காண்கின்ற சகோதரனிடத்திலே அன்பு கூறாமல் இருப்பீர்களானால் காணாத தேவனிடத்திலே, அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பாஸ்டரு, உங்களுக்குன்னு ஒரு சபை, நீங்கள் இருப்பதற்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கென்று ஒரு ஆசரிப்பதற்கென்று ஒரு இடம், இவைகளை எல்லாம் தேவன் ஏன் உண்டாக்கினார் என்று சொன்னால், நீங்கள் பாஸ்டரோடு சபையோடு ஐக்கியம் இல்லை, அது தேவனோடு ஐக்கியம் பாராட்டுகிற ஒரு ஐக்கியமாய் மாறுகிறது. அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, காண்கின்ற ஒருத்தரை கனப்படுத்துகிறோம், அந்த கணம் காணாத தேவனுக்குரியதாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொன்னார், அடிக்கடியாக சொல்கிறார், வீண் வார்த்தைகளை விட்டு விலகு. ஏன் என்று சொன்னால், இதனால் அநேகர் தங்களுடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்தி கொண்டு இன்றைக்கு அவர்கள் தேவனோடு இராமல் போனதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த அந்தி கிறிஸ்துவாகிய மல்லாங்கு விழும்படியாய் வழியிலே படுத்திருக்கிற ஒரு விரியன் உண்டு. இந்த விரியனை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே உங்களை மல்லாந்து விழும்படியாய், தேவனை விட்டு பிரிக்கும்படியாய் ஏதாகிலும் காரியங்கள் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி செயல்படும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தீர்க்க தரிசனத்தை கையில் பிடித்து கொண்டுதான் யாக்கோபு பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு 2 காரியங்களை சொல்லியிருக்கேன். ஒன்று காயம், இன்னொன்று குரோதம். இது 2மே நமக்கு நடக்கலாம். ஆனாலும் நடந்தாலும் சரி, ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர்கிட்ட மாத்திரம் செலுத்துங்க. நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் நம்புங்க, மற்ற எதன் மேலே கவனத்தை செலுத்தாதீங்க. நான் சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட காரியத்தையும் ஜெயம் கொள்ளத்தக்கதாய் யாக்கோபு என்கின்ற ஒரு பெயர் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டது காரணம் மேற்கொள்ளுகிறவன் என்ற ஒரு வார்த்தை. மேற்கொள்ளுகிறவன், தேவன் உங்களை மேற்கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் காயப்படுத்தினாலும் கண்டுக்காதீங்க. உங்களை குரோதத்தோடு எப்படியாகிலும் உங்களை தள்ளணும்னு நினச்சா கிட்ட கூட சேராமல் உங்கள் வேலையை பார்த்துட்டே போங்க. சோத்திரம் சொன்னால் சோத்திரம் சொல்லுங்கள், அல்லேலூயா சொன்னால் அல்லேலூயா சொல்லுங்கள், பேசுனா நல்லா இருக்கீங்களான்னா நல்லா பேசுங்க. ஆனால் இதை தாண்டி அந்த குரோதத்தில் விழுந்துடாத அளவுக்கு கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக, நம்மோடு இருப்பார். ஏனென்று சொன்னால், இது கடைசி காலம். கிறிஸ்துவையும் அவருடைய சபையையும் அவருடைய சத்தியத்தையும் மறுதலிக்க பண்ணும்படியாய் இந்த காலங்களில் நிறைய காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வருகிறது, நிறைய காரியங்கள் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறது. இவைகள் எல்லாம் ஒருவேளை அது அரசாங்கமாக இருக்கலாம், ஒருவேளை அது புறஜாதியாராக இருக்கலாம், ஒருவேளை அது குடும்பத்தை சார்ந்த ஒரு சிலராக இருக்கலாம், அல்லது சபைக்குள்ளே வருகின்ற யாரோ ஒரு சிலர் 2 பேராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, நாம் காயப்படுவோமானால் நினைத்து கொள்ளுங்க, நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவையில்லாமல் காயப்படுவோமானால் தேவன் நமக்கு ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு குரோதம் சூழ்ச்சி நம்மை தள்ளுகிறது என்று சொன்னால் நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும்படியாய் அவர் எங்கே போனாரோ? வனாந்திரத்துக்கு. இப்போ இந்த வனாந்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிசாசு, இயேசு கிறிஸ்து 2 பேரும் பேசுகிறாங்க. அந்த கான்வர்சேஷன் தான் அதில் இருக்கும். சரிங்களா? இந்த பிசாசு என்ன பண்ணா, இந்த இயேசு கிறிஸ்துவை நேரடியாக வந்து வீழ்த்தணும்னு பார்த்தா வீழ்த்த முடியலை. ஆகையினால இவரை வீழ்த்துறதுக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சி ஒரு ஆளை கண்டுபிடிச்சான். யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய சீஷன் என்று சொல்லப்படுகிற யூதாஸ் காரியோத். சரிங்களா? இயேசுவோடவே இருந்தவர் தான். ஒரு காலத்தில் காட்டி கொடுத்துட்டாரு. இயேசு சிலுவை பாடுக்கு போயிட்டார், இவர் இன்னொரு பக்கமாக திரும்பிட்டார், பணத்து பக்கமாக திரும்பிட்டார். அப்படின்னே வைத்துக்கொள்ளுங்களேன். நீங்கள் யோசித்து பாருங்களேன்,
அன்றிலிருந்து இன்று வரை இந்த பிசாசு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறான், போகிறான் வரான், எதோ பண்ணுறான். ஆனால் அவன் ஆண்டவரோட சவால் விடுறான், அவன் ஆண்டவரோட பேசுகிறான். ஆனால் அவன் எந்த மனுஷனை பயன்படுத்துகிறானோ அந்த மனுஷனை ஆண்டவரை விட்டு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட சேர முடியாத அளவுக்கு தள்ளிடுறான். சில பிசாசுகள் அப்படி தான் பண்ணும், தான் சேர்ந்துக்கிற மாதிரி சேர்ந்துக்கும், ஆனால் மற்றவங்களை சேர விடாது, மற்றவங்களை சேர்க்கணும்னு நினைக்காது. நான் சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய குரோதங்கள் இந்த உலகத்தில் செயல்பட்டாலும் நம்ம ஆண்டவரை தேடணும்னு நினைக்கும் பொழுது அதுலேருந்து நம்மளை தள்ளி விடணுன்ட்டு தேவையில்லாததெல்லாம் நம்முடைய இருதயத்தில் போட்டாலும் நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இவைகளை எல்லாவற்றையும் நீ ஜெயிப்பாய் என்பதற்காக தான் யாக்கோபை நமக்கு முன் தீர்க்க தரிசனமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 2 காரியங்களை சொல்கிற மனதில் வைத்துக்கொள்ளுங்க. நீங்கள் தேவனை தேடும் பொழுது காயப்பட்டால், நீங்கள் வருத்தப்பட்டால், வேதனைப்பட்டால், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று உங்களை சமாதானப்படுத்திக் கொள்ளுங்கள். அவரோடு கூட சமாதானப்படுத்திக் கொள்ளுங்கள், சரியாயிரும். நீங்கள் தேவனோடு சேரக்கூடாதபடிக்கு உங்களுக்கு தவறான ஆலோசனைகளை சொல்லி அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற வழியிலே உங்களை நடத்துகிற சத்துருவை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, நீங்களும் ஆண்டவரும் எப்பொழுதும் இணக்கமாக இருக்கிறீங்களான்னு மாத்திரம் பாருங்க. அதை மாத்திரம் பார்த்தால் போதும், மற்றவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. தேவனை விட்டு நம்மை பிரிக்கக்கூடாது, தேவனை விட்டு நம்மை விலகக்கூடாது. தேவனோடு நம்மை சேர்க்கிறவைகளே கர்த்தருடையவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மோடு இருப்பாராக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.